வணக்கம் மக்களே, எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த எலெக்ஷன் நாள் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷனில் 5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கதையோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தரப்பான மக்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க, இன்னொன்று காசு வாங்காமல் யோசித்து சிந்திச்சு ஓட்டு போடுறவங்க. ஸோ காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க அவங்க எதிர்பார்க்குற அமௌண்ட் ஒரு கட்சியிலேருந்து எவ்வளோ தருவாங்க, மிஞ்சி போனால் ஒரு 5000 தருவாங்களா? ஸோ அந்த 5000 வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு வாரம் செலவு ஓட்டுவீங்களா? அதில் எப்படியும் பாதி காசு நம்ம வீட்டில் உள்ள ஆன்மார்கள் வாங்கிட்டு ஒன் ஷாப்பில் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு குறுகிய காலம் ஒரு இன்பம் தான் கிடைக்குமே தவிர நீண்ட காலத்துக்கான பயன் தரவே தராது. எடுத்துக்காட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ 2 விதமான அரசு அதிகாரிகள் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுத்து ஒரு பதவியில் உட்காந்துருக்காரு. அதே பதவிக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டு படித்து நேர்மையாக எக்ஸாம் எழுதி உட்காந்துருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைப்பாங்க, யார் பார்த்தீங்கன்னா லாபத்தை ஈட்டணும்னு நினைப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எப்படியா இருந்தாலும் அந்த காசு கொடுத்து வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுத்தது என்னமோ 10 லட்சம் தான். அவர் இந்த 10 லட்சத்தை எப்படியும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மள மாதிரி ஏழை மக்கள் வயிற்றுல அடித்து ஒரு 2 மாதத்துலையோ 3 மாதத்துலையோ இல்லை 1 வருஷத்துலையோ அதிகபட்சம் எடுத்துருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக அவர் வேலை பார்க்குற பணம் எல்லாமே நம்மள மாதிரி கஷ்டப்படுற மக்கள்கிட்டேருந்து அடித்து ஏமாற்றி தான் சம்பாதிக்க போகிறாங்க. அதே தப்பை தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், சுயமாக யோசித்து நம்ம யாருக்கு ஓட்டு போடணுன்ற நல்ல ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஓட்டு போடுங்க. அவங்கள நீங்கள் பதவியில் உட்கார வைங்க. இந்த அரசு அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான பவர் என்னமோ நம்ம கிட்ட கிடையாது. ஆனால் நம்ம யார் அதிகாரத்தில் உட்கார வைக்க போகிறோன்ற பவர் நம்ம கையில் இருக்குது. அதுவும் நம்ம எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடுறதுல யாருக்கு ஓட்டு போடுறதுன்ற மக்களே ப்ளீஸ் தேர்ந்தெடுங்க. லஞ்சம் கொடுத்து வர அதிகாரியா இல்லை சேவை செய்யணும்னு நினைக்கிற அதிகாரியா? ஸோ எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது. குறுகிய கால இன்பத்துக்காக அந்த 5000 10,000 வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. பணத்தை வேணா வாங்கி நீங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க. என்னடா வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க 5 லட்சம்லேருந்து 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம், அது எப்படி தானே கேட்குறீங்க? சொல்கிறேன். தவறான ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது மூலயமா உங்களுக்கும் உங்களை சுற்றி உங்களுக்கு நேர்முகமாகவோ இல்லை மறைமுகமாகவோ உங்கள் 5 ஆண்டுகளில் இப்போ இல்லைனாலும் சரி உங்கள் வாழ்நாள் முதல் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக 5 லட்சம் 10 லட்சம் இல்லை, அதுக்கு மேலே நீங்கள் இழக்க தான் போகிறீங்க. ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா நல்ல ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரிங்க, நீங்கள் படித்தாலோ இல்லை நீங்கள் உழைச்சாலோ இல்லை நீங்கள் சம்பாரிச்சதை மட்டும்தான் உங்களோட நிலைமையும் உங்கள் குடும்பத்தோட நிலைமையும் காப்பாற்ற முடியும். வேறு யாராலையும் முடியாது.